Praise Lord, my beloved child of God. Hope you are doing great by God's grace. என்னோட பேரு Beatrice. I'm daughter of Haggai Shankar. So thank you so much for watching all our videos. You guys are being a huge blessing for our ministry. ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் வச்சிருக்கிற டாபிக் என்னன்னா 3 main intentions of Christ's birth, the actual reasons for Christ's birth. ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஜீசஸ் எங்கே பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, நான் அது சொல்ல விரும்பலை. பட் அவரோட மெயின் இன்டென்ஷன்ஸ், எதற்காக பூமிக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் பேக் டு ஜெனிசிஸ். ஸோ ஜெனிசிஸ் நம்ம பார்ப்போம். God created the world through the word. Word மூலியமாக தான் இந்த உலகத்தை அப்பா படைச்சாங்க. ஸோ வேர்ட் யாருன்னா ஜீசஸ். ஸோ ஜீசஸ் அப்போவே உருவாக்கப்பட்டுட்டார். The first person to be created was Jesus. ஸோ அவர் மூலியமாக காட் கிரியேட்டட் த யூனிவர்ஸ் அண்ட் எவ்ரி திங். அப்புறம் ஆதாம் ஏவால காட் கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஆதாம் ஏவால கிரியேட் பண்ண போது நம்ம பார்ப்போம் ஜெனிசிஸ் சாப்டர் 1 verses 27 காட் கிரியேட்டட் தெம் இன் ஹிஸ் ஓன் லைக்னஸ். ஓன் லைக்னஸோட மீனிங் என்ன தெரியுமா? இட்ஸ் நாட் அபவுட் தி அப்பியரன்ஸ் பட் ஆல்சோ ஹிஸ் நேச்சர், த கிங்ஸ் நேச்சர், த குவீன்ஸ் நேச்சர். அவரை போலயே ஒரு ஃப்ரீடம் உடைய ஒரு வாழ்க்கை. கஷ்டம்னா என்ன தெரியாம, வறுமைன்னா என்ன தெரியாது, நோய்னா என்னன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை மாதிரி தான் காட் ராஜா போல தான் அவங்க 2 பேரையும் வச்சிருந்தாரு, படைச்சாரு. அவங்கள வச்சிருக்கிற இடமும் அப்படிதான், ஏதேன் தோட்டம். ஸோ அப்படி அவங்கள ரொம்ப அன்பு காட்டி அவருடைய நேச்சரே கொடுத்து வச்சிருந்தாரு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதாமோட ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ்னால அவங்க அந்த சாயலை இழந்தாங்க. என்ன டிஸ்ஒபீடியன்ஸ்? அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்க பிசாஸ் மூலியமா, ஏவாள் மூலியமா. அப்படியே ஆதாம் அப்போ கூட அவங்க காட் கிட்ட சொல்லியிருக்கலாம், அப்பா எனக்கு இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட காட் அவங்க மேலே வச்சிருக்கிற அன்புல கண்டிப்பாக அவங்களை அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. பட் சிச்சுவேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால அவங்க திரும்பி வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரீசன்னால கூட காட் அவங்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கலாம். வெளியில் அனுப்பிட்ட பிறகு அவங்க காடோட சாயலை எப்போ இழந்தாங்களோ அப்போ பாவம், சாபம், வறுமை, கஷ்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்துடுச்சு. அப்போ அவங்க ஃப்ளஷ் ஆகிட்டாங்க. ஃப்ரம் த ஸ்பிரிட் பர்சன் தே ஷிஃப்டட் டு அ ஃப்ளஷ் பர்சன். ஸோ அப்போ அவங்க அதே லைஃப்ல வாழப்போது நம்ம அப்பா பார்த்துருப்பாரு, நான் என் மக்களை நான் எப்படி படைச்சேன், ஆனால் அவங்க ஃப்ளஷ் நேச்சர் ஆயிட்டாங்களே. அப்போ கூட நம்ம காட் நம்ம மேலே கிவ் அப் பண்ணலை. நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்பனால என்ன பண்ணாருன்னா, அவர் செல்ல பிள்ளையா உருவாக்கி வளர்த்து அவரோட ஒரே சொந்த குமாரனை நமக்காக இந்த பூமியில கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு தெரியுமா? நம்ம இழந்த ஆதாமோட டிஸ்ஒபீடியன்ஸ்னால நம்ம இழந்த அந்த சாயலை நம்மளுக்கு திரும்பி கொடுக்கறதுக்காக தான் ஒரே மகனை நம்மளுக்கு இந்த பூமியில கொடுத்தாரு. நம்ம அதை 1 Corinthians chapter 5 verse 21 நம்ம அது பார்ப்போம். ஸோ ஜீசஸ் இந்த பூமியில அவர் என்ன பண்ணாரு, நம்மளை போலேயே ஹியூமனா வளர்ந்தாரு, ஹியூமன்ஸ் கூட பழகினாரு. அவர் என்னதான் காடா இருந்தாலுமே அவர் மூலியமா தான் காட் உலகத்தை படைச்சாரு. ஸோ அவ்வளோ ஒரு கிங் போல இருந்தாலுமே அவர் நம்மளை போல ஒரு மனுஷனாக நம்ம கூட சகஜமாக பழகி நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருந்து ஏசப்பா நம்மளுக்காக மரித்தார். அவர் மரித்து எழுந்தார்ல, அவர் எழுந்துக்க போது தான் நம்மளுக்கு அந்த சாயலை நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம அந்த ஒரு நாலேஜில் வரப்போது நம்ம இது எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக நம்ம மாறுவோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெயின் இன்டென்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் பர்த். என்ன சொன்ன நான், நம்ம இழந்த அந்த லைக்னஸ், அவரோட நேச்சரை ஜீசஸ் மூலியமாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம சாபத்தில் பாவத்தில் வாழ்ந்தோம் ஒரு ஹியூமனா. ஆனால் காட் நம்மளை ஆக்சுவலாக கிரியேட் பண்ணது எப்படி? சாபம் இல்லாமல், பாவம் இல்லாத ஒரு ஃப்ரீ லைஃப்பில். அது நம்ம ஜீசஸோட பர்த் மூலியமாக நம்ம அடைஞ்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மெயின் இன்டென்ஷன். ஸோ த செகண்ட் மெயின் இன்டென்ஷன்ஸ் என்னன்னா அடிமை. ஸோ அடிமைத்தனம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஸ்லேவ்னு சொல்லுவோம். ஸோ இதோட டெஃபினேஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஆனால் அது நீங்கள் பிடிக்காமையே பண்ணலாம், ஆனால் அது பண்ணாதான் உங்களுக்கு சாப்பாடு வர மாதிரி இருக்கும். ஸ்லேவ், அடிமைத்தனம் இருக்கிற இடத்துல மரியாதை இருக்காது, உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அதுதான் அடிமைத்தனம். ஸோ அடிமைத்தனம்னா வேலைக்காரனா இருக்கிறது இதெல்லாம் கூட கிடையாது. ஈவன் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஆஃப் மொபைல் ஃபோன். நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படுறீங்களா, இல்லை பிடிச்சோ பிடிக்காமையோ காடை தவிர நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப அடிக்டடாக இருக்கீங்களோ அதெல்லாம் அடிமைத்தனம் தான். அடிமைத்தனத்தில் பயங்கள் கூட வரும், அது செகண்ட் கேட்டகரி. இப்போ சில பேர் பிசாசை பார்த்து பயப்படுவாங்க, மந்திரங்கள், சூனியங்கள், நோய், பலவீனம் இதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் நம்ம பிதாவோட கிரியைகள், காடோட ஒர்க்ஸை நம்ம மட்டுப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் நம்ம இதை பார்த்து பயந்தா. ஏன்னா காட் பிறந்த செகண்ட் நோக்கமே நம்ம அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் கொண்டு வருவதற்காக தான் அவர் இந்த பூமியிலே பிறந்தார். சரிங்களா? அதனால நம்ம பேயை பார்த்தும் சரி, பலவீனத்தை பார்த்தும் சரி, நம்ம பயப்படவே கூடாது. ஸோ நம்ம இந்த வேர்ஸில் ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 15 நம்ம பார்ப்போம்.
காட் நம்மளுக்கு ஸ்லேவரியோட ஸ்பிரிட்டை கொடுக்கல, ஆனால் ஃப்ரீ மேனோட ஸ்பிரிட் கொடுத்துருக்காரு. ஸோ ஃப்ரீ மேனோட ஸ்பிரிட் என்ன தெரியுமா? நம்மளை படைக்கும் போது நம்மளுக்கு ஆக்சுவலாக காட் கொடுத்த ஸ்பிரிட் தான் ஃப்ரீ மேனோட ஸ்பிரிட். சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயம் பண்ணாதான் உங்களுக்கு மகிழ்ச்சின்னு கிடையாது. காட் உங்களுக்கு பெர்மனண்ட்டாகவே உங்கள் ஸ்பிரிட்டில் ஹாப்பினஸ் எல்லாமே வச்சுருக்கிறாரு. சரிங்களா? அதனால் நீங்கள் அதை அறிஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃப்ரீ மேனை வாழ ஆரம்பிக்கணும். ஜீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை ரூபம் எடுத்தாரா நம்மளுக்காக. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை. லிட்ரலி யூனிவர்ஸை கிரியேட் பண்ணவர். அவர் ஒரு கிங். நமக்காக நம்ம மேலே வச்சிருக்க அன்பனால மனுஷ ரூபம் எடுத்து நம்மளுக்காக அடிமையானார். இது எவ்வளோ பெரிய ஒரு இது கேட்க போதே எப்படி இருக்குல்ல. நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணுற காட் வந்து அவ்வளோ பெரிய அன்பான கடவுள். மற்ற கடவுள் மாதிரி கிடையாது. எந்த கடவுளும் சரி, நம்ம பார்க்குற எந்த காட்ஸும் சரி, அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு எல்லாரும் ரூல் பண்ணுறது, அழிக்கிறதும் கோவப்படுறதும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம பிதா எப்படி தெரியுமா? நம்ம என்னதான் பின்னாடி போனாலுமே நம்ம தான் வேணும்னு சொல்லிட்டு ஓடி வந்து தான் மகனே கொடுத்து, அவர் பாருங்க அவ்வளோ டெடிக்கேட்டடாக நம்மளுக்காக தான் உயிரே கொடுத்து மனுஷ ரூபமாக எடுத்திருக்காரு. நம்ம இன்னொரு வேர்ஸ்லேயே நம்ம பார்ப்போம், he submitted to the will of Father and also to the Holy Spirit. எவ்வளோ ஒரு ஒபீடியண்ட்டான ஒரு காடில் நம்மளுக்கு. ஸோ அதுதான். அதனால நீங்கள் எந்த பேயை பார்த்தோம், பிசாஸ் பார்த்தோம், பலவீனம் ஆனாலுமே சரி, எதை பார்த்துமே நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு காட் ஸ்லேவரியோட ஸ்பிரிட் கொடுக்கல. அதே மாதிரி இது என்னோட ஃபேவரட் வேர்ஸ், for the Lord is with us, who can be against us. நம்ம கூட காட் இருக்காரு. கூடன்றதை விட நமக்குள்ளே காட் இருக்காரு. நம்ம பக்கத்தில் இல்லை, நம்ம பின்னாடி இல்லை, நம்ம முன்னாடி இல்லை, நமக்குள்ள நம்ம ஸ்பிரிட்டில் இருக்காரு. ஸோ காட் உங்கள் ஸ்பிரிட்டில் இருக்கும்போது எப்படி பிசாசால் உங்களை தொட முடியும்? வாய்ப்பே இல்லை. அதனால நீங்கள் இந்த வேர்ஸை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள், டிக்ளேர் பண்ணுங்கள். காட் உங்களுக்காக வச்சிருக்கிற எல்லா பிளெஸ்ஸிங்ஸும், அந்த ஃப்ரீ மேனோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? அதை நீங்கள் பிலீவ் மட்டும் பண்ணுங்கள், ஃபெய்த்தோடு இருங்க. ஸோ இதுதான் செகண்ட் மெயின் இன்டென்ஷன், டு மேக் அஸ் அ ஃப்ரீ மேன். த தேர்ட் மெயின் இன்டென்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் பர்த் இஸ், அவர் நமக்காக சாபமானார். ஸோ நம்ம இந்த வேர்ஸில் பார்ப்போம், அவர் வந்து பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்த நோக்கமே என்ன தெரியுமா? நம்ம சாபத்திலேருந்து விடுவிக்க தான் நமக்காக இந்த பூமியில் வந்திருக்காரு. ஸோ இமேஜின் அ காட் ஹூ கிரியேட்டட் திஸ் யூனிவர்ஸ் லிட்ரலி கம்மிங் ஃபார் அஸ் டு ஜஸ்ட் redeem us from all the curses. நம்ம சாபம்னா என்னன்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அடியில் மாட்டிக்கொண்டு இருக்கலாம், அதுலேருந்து வெளியில் வர முடியாமல். ஃபார் எக்ஸாம்பிள், பலவீனமாக இருக்கலாம். ஜெனரேஷனாக அவங்களுக்கு இருந்த, உங்கள் பாட்டி தாத்தாக்கு இருந்த அதே பலவீனம், அதே நோய்கள், அகால மரணங்கள், ஏன் பயங்கள் கூட, ஒரு விஷயத்துலேருந்து முன்னேற்றம் இல்லாமல், இதெல்லாம் கூட சாபம் தான். நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்டிமனியோட உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னோட மம்மி டேடி இருக்காங்க, அதாவது மை டேட் ஹாகாய் சங்கர் அண்ட் மை மாம் ஸ்டெல்லா மேரி, மிஸ்ஸஸ் ஹாகாய் சங்கர். ஸோ இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. ஃபார் லைக் 4 இயர்ஸாக குழந்தை இல்லை. டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் என்னென்னா, உங்களுக்கு குழந்தை பிறக்காது. இதுதான் வேர்ல்டு டாக்டரோட ரிப்போர்ட். எல்லாரும் உடனே கண்டிப்பாக என்ன பேசியிருப்பாங்க? பாவம், அவங்களுக்கு என்ன சாபமோ, அவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக உலகத்தார்கள், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே, ஈவன் அது ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி, அவங்க பேசினாங்களா தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங், கண்டிப்பாக எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஸோ இதுதான் வேர்ல்டு. ஆனால் என்னோட டேடி மம்மி அவங்க ஃபெய்த்து விடலை. ஏன்னா காட் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த சாபத்திலேருந்து, நோய்கள்லேருந்து நம்மளை விடுவிச்சிட்டாரு. அதற்காக தான் அவர் மனுஷ ரூபம் எடுத்தே வந்தார். அதுக்காக தான் நம்ம இப்போ கிறிஸ்மஸே கொண்டாடுறோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபெய்த்தை விடாமல் அவங்க என்ன பண்ணாங்க? ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ என்னோட பாட்டி வந்து மம்மியோட யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட கொடுக்கும்போது குழந்தை தங்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டேடி வந்து ஒரு ரெவலேஷன் பார்த்துருக்காரு. என்னது? அவருக்கு வந்து காட் குழந்தை கொடுக்குற மாதிரி. அதில் ஃபெய்த் வச்சு திரும்பிய டேடி அந்த யூரின் டெஸ்ட் மாற்றாமல் அதுலேயே ப்ரேயர் பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா அந்த குழந்தை தங்கி இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மூலியமாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ரிப்போர்ட்ஸ் குழந்தை தங்காது. ஆனால் காட் படியாக பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் நேச்சுரல் காட். டாக்டர் சொன்னது நோ, ஆனால் காட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குழந்தைய வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த குழந்தை தான் நான் உங்கள் முன்னாடி இப்போ காடோட வேர்டு உங்களுக்கு ப்ரீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி தான் திங்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ நானே ஒரு லைவ் எக்ஸாம்பிள். சாபக்கட்டுகள்லாம் ஒன்றுமே இல்லை காட் முன்னாடி, காடோட கிரியைகள் முன்னாடி. சாபமாக இருக்கட்டும் சரி, வறுமையாக இருக்கட்டும் சரி, நோயாக இருக்கட்டும் சரி, பலவீனமாக இருக்கட்டும் சரி, ஒன்றுமே கிடையாது. நானே அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக இருக்கிறேன். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அது எனக்கு கேட்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரி, வா, ஜீசஸ் ஏன் நம்மளை இவ்வளோ நேசிக்கிறாரு, நம்ம மேலே ஏன் இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு வேர்ஸ் சொல்லட்டுமா? கலாத்தியர் சாப்டர் 3 verses 13 நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜெருசலேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது. யாரெல்லாம் கடவுளால் சபிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் க்ரூசிஃபை பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஜீசஸ் பார்த்தீங்கன்னா பிதாவோட மகன். அவருக்கு பாவம்னா என்ன தெரியாது,
அவருக்கு கஷ்டம்னா என்ன தெரியாது. லிட்ரலி ஹி இஸ் அ காட். ஆனா அவரு நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனால நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சு சுதந்திரமா வாழணுன்ற ஒரு காரணத்திற்காக தான் பிதாவோட சாபமானாராம். இது கேட்க போதே எப்படி இருக்குல்ல, லிட்ரலி ஹிஸ் சன். இப்போ நான் போய் என்னோட அப்பாவுக்கு சாபமாக முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் பண்ணாத தப்புக்கு நம்ம எல்லாரையும் விடுவிக்கணும்ன்ட்டு அவர் என்னானாரு, தான் பிதாவோட சாபமானார். அவர் சாபமான நோக்கமே நம்ம எல்லாத்துலேருந்து விடுவிச்சு நம்ம சாபம் இல்லாமல் கர்ஸ் ஃப்ரீ லைஃப் வாழ்வதற்காக தான் அவர் நமக்காக சாபமானார். அதனால் ப்ளீஸ் நீங்கள் ஐயோ நான் இன்னும் சாபத்தில் இருக்கிறேனே, எனக்கு ஏன் வறுமை இருக்குன்னு சொல்லிட்டு அவிசுவாசமான வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. ஏன்னா காடோட பிறப்புக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிடும் நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைக்கெல்லாம். அதனால் அவர் பண்ண இந்த நம்மளுக்காக பண்ண இந்த வேலைகளெல்லாம் நீங்கள் யோசிங்க. இதுதான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுற ஆக்சுவல் நோக்கமே. ஏன்னா காட் நம்மளுக்காக, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி, ஆதாம் மூலியமாக எழுந்த அவரோட ரூபத்தை, அவரோட நேச்சரை, அந்த ஃப்ரீடம் ஸ்பிரிட்டை நம்மளுக்கு கொடுப்பதற்காக ஏசப்பா பிறந்தார். த செகண்ட் மெயின் இன்டென்ஷன், நம்ம எதுக்குமே அடிமையாக இல்லாமல் நம்ம சுதந்திரமாக இந்த உலகத்தையே ஆளுவதற்காக, அந்த சுதந்திரத்தை கொடுப்பதற்காக ஏசப்பா பிறந்தார். த லாஸ்ட் மெயின் இன்டென்ஷன், நம்ம எந்த சாபத்துலேயும் இல்லாமல், நம்ம எந்த வறுமையிலையும் யாருக்குமே எதற்குமே அடிமையாக இல்லாமல் நம்ம ஃப்ரீ மேனாக வாழ்வதற்காக தான் ஜீசஸ் இந்த பூமியில் பிறந்தார். ஸோ திஸ் இஸ் த 3 main intention that I want to share with you. Merry Christmas. May God bless you.